ராம் நாராயண ராம். பூமியில் தனிப்பட்ட சொந்த உரிமை இல்லை என்றால் மக்கள் வாழ்க்கையில் செய்ய எதுவும் இல்லை என்று நினைக்கிறார்கள். மக்கள் தனிப்பட்ட சொந்த உரிமையின் அடிமையாகிவிட்டனர். அவர்கள் அதில் இருந்து வெளியேற முடியவில்லை. ஒரு விஷயம் யோசித்துப் பாருங்கள். தனிப்பட்ட சொந்த உரிமைதான் நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்கிறதா? எந்த மனிதனும் இறந்த பிறகு தனிப்பட்ட சொந்த உரிமை, கல்வி, பணம், சொத்து ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. எல்லோரும் வெறும் கைகளுடன் சென்று விடுவார்கள். ஒரு மனிதன் பிறக்கும்போது அவன் வெறும் கைகளுடன் தான் பிறக்கிறான். எந்த மதத்தினரின் குழந்தையாக இருந்தாலும் அவர்கள் எந்த மதத்தின் பெயரையும் சொல்லாமல் அழுகிறவாறே பிறந்தார்கள். அப்படியிருக்க இந்த பூமியில் மதங்கள் எப்படி உருவானது? சுமார் 400 மதத்தினரின் தலைவர்களிடம் கேளுங்கள். நம்முடைய உண்மையான கடவுள் அல்லாவின் உண்மையான பெயர் என்னவென்று அவர்கள் பதில் சொல்ல முடியாது. வானமே நம்முடைய உண்மையான வீடு. அதுதான் நம்முடைய உண்மையான தந்தை, தாய். மக்கள் இதை எப்போது புரிந்து கொள்வார்கள்? மக்கள் மதத்தின் மீது வைத்துள்ள கண்மூடிய நம்பிக்கை எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும்? அது நீண்ட நாட்கள் நீடிக்க முடியாது. அல்லாஹ், பகவான், பரமசக்தி அனைத்திற்கும் ஒரே பெயர் ராம் நாராயண ராம். இங்கு ராம் என்பதன் பொருள் தசரத மைந்தன் ராமன் இல்லை, வானம்தான். வானத்தில் பிறந்த குழந்தைகள், அங்கே இருக்கும் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் நாராயணன். இறுதி ராம் என்பவன் நாம், மனிதர்கள், மரங்கள், விலங்குகள், உயிர்கள். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கிரகங்களை எந்த விஞ்ஞானியும் கணக்காளரும் எண்ண முடியாது. எனவே வானமே நம்முடைய உண்மையான தந்தை, தாய். அதுதான் ஆதியும் அந்தமும். நீங்கள் ராம் நாராயண ராம்னை தியானித்தால் அது உங்களுடன் பேசும், கேட்கும், புரிந்து கொள்ளும். உங்கள் அறிவுதான் உங்கள் கடவுள், அல்லாஹ், ஈஸ்வர். எனவே உங்கள் அறிவின் சொற்களை கேளுங்கள், அதனுடன் இணைந்திருங்கள். வானமே குழந்தைகளை உருவாக்குகிறது. பெற்றோர் என்பது ஒரு சாதனம் மட்டுமே. நாம் எங்கிருந்து வந்தோம் என்று யோசித்தால் அந்த சக்தி நம் உட்பகுதியில் அடங்கியிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய சக்தி நம் உள்ளே இருக்கிறது. ஆனால் நாம் அதை கவனிக்காமல் மனிதன் உருவாக்கிய மதங்களை பின்தொடர்கிறோம். நீங்கள் முன்னேற வேண்டுமென்றால் இயற்கையின் மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ராம் நாராயண ராம் என்ற பெயரை தொடர்ந்து ஜபியுங்கள். பின்னர் தியானம் செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தை கேளுங்கள். நிரந்தரமாக ராம் நாராயண ராமை ஜபியுங்கள்.